இருக்கு, ஆனா இல்ல. பாஜக அரசுக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் சண்டையா? மோகன் பகவத் சொன்ன விளக்கம். வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. பாஜக தலைமையிலான மத்திய அரசுக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் இடையே கடந்த சில மாதங்களாகவே மோதல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நரேந்திர மோடியை பிரதமர் பதவியில் மாற்ற ஆர்எஸ்எஸ் வலியுறுத்தி வந்ததாகவும் தகவல்கள் உலாவின. இந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத். மத்திய அரசுடன் ஆர்எஸ்எஸ்க்கு இடையே முரண்கள் இருக்கலாம், ஆனால் சண்டைகள் இல்லை என விளக்கமளித்துள்ளார். ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் என அழைக்கப்படும் ஆர்எஸ்எஸ் மிக நீண்ட காலமாக இந்தியாவில் பணியாற்றி வருகிறது. வலதுசாரி கொள்கையுடன் செயல்பட்டு வரும் இந்த அமைப்பின் தற்போதைய தலைவராக மோகன் பகவத் இருக்கிறார். இந்த நிலையில் பாஜக தலைமையிலான மத்திய அரசுக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என ஆர்எஸ்எஸ் வலியுறுத்தியதாகவும் யூகங்கள் கிளம்பின. ஆனால் அதற்கு பிறகு இந்த விவகாரம் அத்தோடு முடிந்து போனது. இந்த நிலையில் மத்திய அரசுக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் முரண்கள் இருக்கலாம், ஆனால் சண்டை இல்லை என மோகன் பகவத் விளக்கமளித்துள்ளார். ஆர்எஸ்எஸ் அமைப்பின் 100வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு டெல்லி விக்யான் பவனில் செய்தியாளர்களை சந்தித்த மோகன் பகவத் மத்திய அரசுக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் இடையே உள்ள உறவை பற்றி விரிவாக எடுத்துரைத்துள்ளார். இது தொடர்பாக பேசியுள்ள அவர், மத்திய மற்றும் மாநில அரசுகளுடன் எங்களுக்கு சிறந்த ஒருங்கிணைப்பு இருக்கிறது. சில சமயங்களில் முரண்பாடுகள் ஏற்படலாம், ஆனால் அது சண்டை என்று பொருள் கொள்ள முடியாது. எங்களுக்கு இடையேயான எந்தவித பிரச்சனையும் இல்லை. பாஜக அரசின் முடிவுகள் ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுதலின் அடிப்படையில் எடுக்கப்படுகின்றன என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை மறுக்கிறேன். ஆர்எஸ்எஸ் யாருக்கும் இந்த முடிவை தான் எடுக்க வேண்டுமென வலியுறுத்தாது. அதே நேரத்தில் ஆலோசனைகள் மட்டுமே வழங்கும். நாட்டை நடத்தும் கட்சிதான் பாஜக. அவர்கள்தான் அதில் நிபுணர்கள். எங்களின் பங்கு ஆலோசனை அளிப்பது மட்டுமே. நான் 50 ஆண்டுகளாக சகாவை நடத்தி வருகிறேன். யாராவது ஆலோசனை சொன்னால் கேட்பேன். அதேபோல்தான் அரசு. ஆட்சி தொடர்பாக முடிவுகளை எடுப்பது பாஜக தான். எங்களால் எதுவும் திணிக்கப்படுவதில்லை. ஜே.பி. நட்டாவின் பாஜக தலைவர் பதவிக்காலம் 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பே முடிந்திருந்தாலும் இன்னும் புதிய தலைவர் அறிவிக்கப்படவில்லை. தலைமை குறித்த முடிவுகளை நாங்களே எடுத்திருந்தால் இத்தனை நாட்கள் காத்திருப்போமா? தங்களுக்கான நேரத்தில் அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும். அத்துடன் ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து வந்தவர்களே தங்களது நிலைப்பாட்டை மாற்றிய பல உதாரணங்களை காட்ட முடியும். ஜெயபிரகாஷ் நாராயண் முதல் பிரணாப் முகர்ஜி வரை பலர் எங்களை பற்றிய தங்களது பார்வையை மாற்றியுள்ளனர். ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் மத்திய அரசுக்கும் சண்டை என பேசப்படும் வதந்திகளை முற்றாக மறுக்கிறோம். நாங்கள் மத்திய மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்தே செயல்படுகிறோம் என தெளிவுபட கூறியுள்ளார். இதன் மூலம் பாஜக தலைமையிலான மத்திய அரசுக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் மோதல் என்ற விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் மோகன் பகவத். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணலுடன் இணைந்திருங்கள்.